பெக்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியாவில் வந்து கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில் வந்து உங்களுக்கு தெரியும், அதை படிக்கணும். நீர் எழுத்துங்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதியிருப்பார், முதல் பக்கத்திலே வருது. அது ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. அவன் உலக வங்கியில் 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா. அந்த கடனுக்கு ஈடாக வந்து அந்த கொச்சப்பம்பா நதி எந்தவன்ட்ட கொடுன்னு ஒரு முதலாளியை கை காட்டுறான். அவன் தான் பெக்டல் நிறுவனம். அவன் பிரான்ஸ்காரன். அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னே நதியை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், சரியும் கொடுத்துட்றாங்க. தண்ணி எடுக்காதன்றான், குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன்ட்டான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது. ஐயோ பிரச்சனைன்னு அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா, ஒன்றும் செய்ய முடியல, முழிக்குது. அப்போ வங்கியில் பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு வந்து பதவி தலைமை மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான். பல பேரை சுட்டு கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடித்து விரட்டுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரான். யார்? இந்த பெக்டல். ஓடி வந்து கடைசியாக எங்கே இறங்கிடுறான்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுறான். அங்கே என்ன பண்ணுறான்? அவன் பேர் என்னப்பா? சூயஸ். மாறுவேடத்தில் இவர் போகிறாரில்ல, அது மாதிரி அவன் ஒரு மாறுவேடத்தில் சூயஸ்ன்னு வந்து இறங்கிடுறான். அதுக்கு 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து, யாருக்கு? பிரான்ஸ்காரன் சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3150 கோடி கொடுத்துட்டு, நான் உங்கள் மக்களுக்கு தண்ணி கொடுக்குறேன். எங்கேருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சுருந்தோம். அப்போவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையாக பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையாக பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள். நாம் கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்ச வாய்க்கு தன் சொந்த மக்களுக்கு தன் தண்ணி எடுத்து கொடுக்குறத தவிர உங்கள் அரசுக்கு என்ன வேலைன்னு, இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்காரன் சூயஸ்? பதில் இல்லை. இப்போ இவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1200 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸு. சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை என்ன? அதுபோல் இங்கே இன்னொரு கவனிக்கல், கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாப்புல, அது ஒரு ரீல். 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவோட இருக்குது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்குது. பேட்டன் ரைட்டாக அவன்கிட்ட இருக்குது. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்போ 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரித்து எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கின்லே அவன் விற்றுக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போகிறானா? இந்த சூயஸ் கொடுக்க போகிறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போகிறானா? யாரா நீங்கள்லாம்? யார் நீங்கள்லாம்? யார்? ஜல்ஜீவன் யார்? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றியிருக்கிறோம். அதான் கேட்குறேன், ஜல்ஜீவன்னா யார்? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்குற திட்டம். எங்கேருந்து தண்ணி? டெல்லியிலிருந்தே வருமா? எங்கேருந்து எடுப்பான்? ஜல்ஜீவனை எங்கேருந்து எடுப்பான்? என் மண்ணிலிருந்து. என் மண்ணிலிருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான், ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதிநீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில் தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி போய், அங்கே அவனுக்கு பவானி இருக்குது, இங்கே தாமிரபரணி இருக்குது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்று தர ஏன் இந்த இந்தியா வாழ்கிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வியை ஏன் நீங்கள் எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்போ போடுவேன், குழாயை போடுவான், எவ்வளோ நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளோ நாளைக்கு? 6 மாதம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறனில் இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழித்து காசு இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர், ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும்
கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போகிறார். ஐயாரியல்ல என்ன எதுக்கு நீ நாகர்கோவிலில் இது பண்ணுற, நாகர்கோவிலில் எதுக்கு அதை திறக்கிற, கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விடுறார். இப்போ மறுபடியும் நான் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி ஏன் மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது, இதை எப்படி நீ ஏற்பற. இப்ப தெரியுதா எதுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு. அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மலை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன் குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளடா இவங்க. பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகிகள். எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டலாம், நட்டுலாம், நீரை உறிஞ்சி வித்தால் சேர்க்கலாம், உலகஞ்சம் ஒழிச்சலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே, மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ளே இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி பார்க்கலாமே இல்லை. பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்புல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருப்பாரு இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு. படமாக இருந்தே பதறாப்புல காமராஜ் படமாக இருக்கும்போதே பதறாப்புல. ஐயோ.